ராஜுவின் வேலை மாற்றம் கதை. இதை பாருங்க பாபு, இந்த ராஜு பையன் சென்னைக்கு வேலையை மாற்றிட்டு போனதிலிருந்து உங்கள் மருமகளோட அக்கப்பொரு தாங்கலை. கொஞ்ச நீக்கும் அவள் பிறண்டுகளை சேர்த்துக்கிட்டு ஊட்டி அடிக்கிறதும் சொல்லாமல் கொள்ளாமல் வெளியில் போகிறதும் வரதுமா இருக்கிறா. தட்டி கேட்க ராஜுவும் இல்லை. நீங்களும் ஒரு மாதமாக பையனை பார்க்க போகிறேன்னு போயிட்டீங்க. இப்போ கூட பாருங்க, நேரத்தோட ஏதாவது டிஃபன் செஞ்சு தாடின்னு சொன்னேன். இல்லத்த, என்னால் டிஃபன் எல்லாம் செஞ்சு தர முடியாது, கடையில் போய் புரோட்டா வாங்கிட்டு வரேன்னு போயிருக்கா. ஏன் கோமதி, போய் சொல்ல அளவே இல்லையா? இப்போ தான் மருமகளை பாய் கடையில் பார்த்துட்டு வரேன், நீ புரோட்டா வாங்கி யார சொன்னியாமே? சுமதி சொன்னா. அத்தைக்கு இட்லி தோசை வேணாம்மா, புரோட்டா கேட்டாங்க. அதான் வாங்க வந்தேன் மாமான்னு சொன்னான். ஏஹே இல்லைங்க, அது அவள் என்னை மதிக்காம நடக்கிறா, அதை சொல்ல வந்தேன். இதை பாரு கோமதி, ராஜுக்கு கல்யாணம் ஆன புதுசில் நீ இப்படித்தான் சுமதியை பாடாப்படுத்தினேன். அதனால் அவன் சென்னை டிரான்ஸ்ஃபரை கேன்சல் பண்ணிவிட்டு நம்ம ஊர்லேயே வேலை பார்த்தான். மறுபடி 10 வருஷம் கழித்து சென்னைக்கு டிரான்ஸ்ஃபர் கொடுத்து இருக்காங்க. மறுபடியும் உன் மாமியார் கொடுமையை ஆரம்பித்திடாது. ஏனுங்க பாபு, இதெல்லாம் கொடுமையா? வாயை திறந்தாலே தப்பு கண்டுபிடிக்கிறீங்க. கோமதி, மருமக சுமதி விஷயத்தில் வாயும் திறக்க வேணாம், ஒன்றும் திறக்க வேணாம், சும்மா இருந்தால் போதும். நீ பாபு, நீங்கள் என்ன சாப்பிட போகிறீங்க? கோமதி, இந்த கவலை உனக்கு வேணாம், என் மருமக செஞ்சு தருவா. இந்த மனுஷனுக்கு என்ன வந்தது, ஒரே அடியா பல்ட்டி அடிக்கிறார். கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கதையை பாருங்கள்.